தூண்டுதலால் போராட்டம் செய்கிறார்கள் செவிலியர்கள் என்று கூறும் அமைச்சரே, உரிமைக்காக உறுதியாக இன்னல்கள் பல தாண்டி இறுதி முடிவை நோக்கி தன்னம்பிக்கை விடாது தொடரும் உரிமை போரில் போராளிகளாக சீரும் செவிலியர்களின் கர்ஜனை உங்கள் செவிகளுக்கு கிட்டவில்லையா? எங்கள் துயரம், எங்கள் உரிமை, எங்களின் கோரிக்கை, எங்களின் தர்மம், எங்களுக்கான நியாயத்தை கேட்க தூண்டல்கள் எதற்கு அமைச்சரே? ஒருவர் எழுதி கொடுத்து ஒப்பிக்க நாங்கள் என்ன சட்டமன்ற உறுப்பினர்களா? ஒருவர் எழுதி கொடுத்து ஒப்பிக்க நாங்கள் என்ன சட்டமன்ற உறுப்பினர்களா? அனைவருக்கும் பணி நிரந்தரம் சாத்தியமில்லை என்னும் அரசே, மருத்துவ அமைச்சரே, மனமிருந்தால் மார்க்கம் உண்டு, செவிலியன் சேவைதான் மருத்துவ துறையின் இதயம் என்று இரு செவி கொண்டு கேளும். அனைவருக்கும் பணி நிரந்தரம் சாத்தியம் இல்லை என்னும் அரசே, மருத்துவ அமைச்சரே, மனமிருந்தால் மார்க்கம் உண்டு, செவிலியரின் சேவைதான் மருத்துவத்துறையின் இதயம் என்று இரு செவி கொண்டு கேளும், இரு விழி கொண்டு பாரும், பார்க்கும் இடமெங்கும் காலியிடங்கள், இரு விழி கொண்டு பாரும், பார்க்கும் இடமெங்கும் காலியிடங்கள். தண்ணீர், உணவு, உறக்கம், மன உளைச்சல் என எத்தனை தடைகள் கொடுத்தாய்? தண்ணீர், உணவு, உறக்கம், மன உளைச்சல் என எத்தனை தடைகள் கொடுத்தாய்? அத்தனையும் அகிம்சையால் அடித்து நொறுக்கி அமைதி போர் புரிகிறோம். அத்தனையும் அகிம்சையால் அடித்து நொறுக்கி அமைதி போர் புரிகிறோம். உரிமைக்காக 5 அல்ல, அது 60 நாளாயினும், உரிமைக்காக 5 அல்ல, அது 60 நாளாயினும் ஆறாத எங்கள் காயங்களுக்கு தீர்வாக ஒரு நியாயம் கிட்டும் வரை ஓயாது எங்கள் கோஷங்கள், ஓயாது எங்கள் கோஷங்கள். போராடுவோம், போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், 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 இறுதி வரை போராடுவோம். செவிலியம் வெல்லட்டும்.